ப்ளூ ஸ்டார் பிளான் படி இது நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு வீடியோ. இன்னைக்கு மலைக்கோட்டை வாலிபன் தான். 2 படத்தையும் நான் பார்த்தேன். சர்ப்ரைசிங்லி இந்த படம் என்னை சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. அரக்கோணம் பக்கத்துல பெரும்பச்சை அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல உள்ள யங்ஸ்டர்ஸுக்கும் அந்த கிராமத்தோட காலனியில் உள்ள யங்ஸ்டர்ஸுக்கும் சில காலமா கிரிக்கெட்ல பஞ்சாயத்து அப்படின்னு தான் காட்டுறாங்க. அது இல்லாம வழக்கமான சாதிய வெறுப்புங்கிறதும் அவங்களுக்குள்ள இருக்குங்கிறது அந்த படத்தோட ஓட்டத்திலே கிளியரா காட்டுறாங்க. இந்த ப்ளூ ஸ்டாருங்கிறது அந்த காலனி மக்களோட, அதாவது அந்த காலனியில் உள்ள யங்ஸ்டர்ஸோட கிரிக்கெட் டீமோட பேரு தான். கிரிக்கெட்ல நீ பெரியாளா நான் பெரியாளா அவங்க அடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்துலதான், அது அவங்க ஊருக்குள்ளதான். ஊரை விட்டு வெளியே போனா வெளியே உள்ளவங்களுக்கு அவங்க 2 பேருமே கேவலமா தான் தெரியுறாங்கிறது புரிய வருது. இதை மாத்தணும்னா 2 பேரும் சேர்ந்து போராடணும்னு இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. பாரஞ்சித் பிரசன்ஸ்னு வர்றப்போ வழக்கம் போல தமிழ் அவரே பூசிக்கிட்டு அந்த சாயத்துல இன்னொரு படம் இது வரப்போகுது. வேற என்ன இதுல புதுசா இருந்துற போகுதுன்னா எனக்கு இந்த படத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. வழக்கம் போல படம் பார்க்குற ஆடியன்ஸோட மனசுல ஒரு செட் ஆஃப் பீப்புள் மேல மட்டும் வெறுப்பை திணிக்கிற விதமா தான் இந்த படம் இருக்கும். வேற என்ன இதுல இருந்த போகுது அப்படின்னு நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்கவும் இல்லை. பட் சர்ப்ரைசிங்லி இந்த படத்தோட இயக்குனர் ஜெயக்குமார் அதை அப்படி கையாளல. இந்த படமும் அப்ரேஷனை பத்தி பேசுற ஒரு படம் தான். அது ஸ்போர்ட்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இது ஒரு பீரியட் ட்ராமா. 1998ல நடக்கிற ஒரு கதை. அந்த டைம்ல ஜாதி கொடுமை அதிகமாவே இங்க இருந்தது தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா கூட அவர் சொல்லியிருக்க விதம் யார் மேலையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில வெறுப்ப கக்குற விதத்துல அது இல்ல. அண்ட் அது அவர் சொல்ல வந்த கதையும் இல்ல. இந்த படத்துல ரஞ்சித் ராஜேஷ்னு 2 கேரக்டர் வருது. 2மே வெவ்வேறு சாதியை சேர்ந்த கேரக்டரா தான் காட்டப்படுது. அது என்னங்கிறது ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற லெவலுக்கு தான் அதுல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கே தவிர்த்து அதை தாண்டி அவங்க வேற எதுவும் டீப்பா அதுல நோண்டல. அண்ட் சொன்னது போல அது அவர் கையால நினைச்ச கதையும் இல்லை. அது என்னங்கிறத ஆரம்பத்திலே கிளியரா நான் சொல்லிட்டேன். அந்த கதை ஓப்பன் ஆகிறதுக்குள்ளேயே இன்டர்வல்ங்கிறது வந்துருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே இன்ட்ரோடக்ஷனுக்காகவும், செகண்ட் ஹாஃப்ல அவங்க சொல்ல போற அந்த கதைக்கான ஓப்பனிங்காகவும் தான் இருந்தது. ஒரு பெரும்பகுதியை செகண்ட் ஹாஃப்காக தான் அவங்க ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்ல வந்து அந்த ஆக்சுவல் கதைக்கான கருங்கிறது இன்டர்வல்ல தான் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்போ. அண்ட் சொன்னது போல இதை இவங்க ஸ்போர்ட்ஸ் வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறப்போ ஒரு சில இடங்கள்ல அது வழக்கமான அந்த ஒரு ஃபார்மேட்குள்ள போனதை தவிர்க்கவும் முடியல. படத்துல ரஞ்சிதா ராஜேஷான்னு அவங்களுக்குள்ளதான் அடிச்சுக்கிறாங்களே தவிர்த்து ஆடியன்ஸால பெருசா கொண்டாடப்பட்ட கேரக்டர்னா சாம்னு ஒரு கேரக்டர் இந்த படத்துல வரும். நீங்க ஆரம்பத்துல இருந்து அந்த கேரக்டர் நோட் பண்ணி பாருங்க. நான் தியேட்டர்ல படம் பார்த்தப்போ அதிகமா கைத்தட்டல் விசில் அந்த சத்தத்தெல்லாம் எழுப்புனது இந்த சாமுங்கிற கேரக்டர் தான். இது இல்லாம டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும். புல்லட்டுங்கிற ஒரு கேரக்டர். சவுத் ஆப்பிரிக்கா தான் என்னோட நாடு அப்படின்னு அந்த கேரக்டருமே பிரமாதமா எழுதப்பட்டிருந்தது. இது 1-2 கேரக்டர் மட்டும் இல்லை இந்த படத்துல. இப்போ ஆனந்திங்கிற கேரக்டர் எடுத்துக்கோங்களேன். அந்த கேரக்டருக்கு ரஞ்சித்தை தாண்டி கிரிக்கெட் மேல ஒரு காதல்ங்கிறது இருக்கும். அண்ட் தட் மேக்ஸ் தட் கேரக்டர் மோர் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப பிரமாதமா எழுதப்பட்டிருந்தது அந்த கேரக்டரும். அவங்களுக்கான காதல் காட்சிகளும் தான். ஆனா அந்த கேரக்டர் பாதியிலே காணாம போயிருதுன்னு ஒரு சில பேருக்கு தோணலாம். பட் அதை அவங்க ரியாலிட்டியில வைக்க விரும்பியிருக்காங்க. திரும்பவும் அதுக்காக இந்த இயக்குனரை நம்ம பாராட்டலாம். ஏன்னா தன்னோட முதல் படத்திலேயே பல விஷயங்களை ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு இந்த இயக்குனர். செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு ஐடியாவை ரிப்பீட்டேட்டிவா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பேட்டர்ன் மாதிரியே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட்டிவா இருந்தது. நிச்சயம் அதை சரி பண்ணியிருந்திருக்கலாம். மித்தபடி சொன்னது போல இதுவும் அப்ரேஷனை பத்தி பேசுற ஒரு படம் தான். அது ஸ்போர்ட்ஸ் வச்சு அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது இந்த ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கான ஃபார்மேட்குள்ள விழுந்துருது. கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் படங்களை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ், ரொம்ப முக்கியமா கிரிக்கெட்டை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான பல மொமெண்ட்ஸை இந்த கதையில காட்சிகளை அவங்க கிரியேட் பண்ணி இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்குலாம் அந்த படம் பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் இது ஒரு பீரியட் ட்ராமா அப்படிங்கிறப்போ அதுக்கான அந்த செட் ஒர்க்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்த சமயத்துல ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த மேக்கப் லைட்டா உடுத்திட்டு இருந்தது. அதையும் கண்டிப்பா சரி பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அந்த ரயில் நொலிகள் சாங் அது ஆக்சுவலா ரிலீஸ் ஆனப்போ பலரும் அந்த ஒரு ஆல்பம் சாங் நினைச்சாங்க. அப்புறம் தான் அந்த ஒரு படம்ங்கிறது தெரிய வந்தது. இன்னைக்கு படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. இது கடைசி சில வருஷங்கள்ல பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அதையே இவங்க இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷான வேலை, இன்னும் தெளிவா கிளியரா இன்னும் கரெக்ட் வேலை இங்க பேசியிருந்தாங்க. அண்ட் இது ஒரு ஓவரால் படமா, அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், காதல் காட்சிகளா இருக்கட்டும், ஒரு நல்ல பேக்கேஜா அண்ட் அகைன் ஒரு பர்டிகுலர் பகுதியில வாழ்ற மக்களோட அந்த வாழ்வியலோட ரொம்ப பிரமாதமாவே காட்டியிருந்தாங்க இந்த படத்துல. ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு கண்டிப்பா எனக்கு இது ஒர்த்தாவே பட்டது. ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட இந்த படம் இப்போ உங்க பக்கத்துல பல தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கலாம். ஆப்வியஸா அந்த சிங்கப்பூர் சைடு தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கும் பல ஸ்கிரீன்ல. ஸ்டில் இதுக்கும் நிறைய நல்லது என்ஆஃப் ஸ்கிரீன்ஸே கிடைச்சிருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை போய் செக் பண்ணுங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களோட தாட்சிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.